ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நிலா எப்போ இருந்தாலும் இந்த ராகவிட்ட எங்கே பாருடா, சோழன் என்னுடைய புருஷனை பற்றி தப்பு தப்பாக பேசினேன், அதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம நிலா எப்போவா இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து சொல்லி தான் தீருவாங்க. ஏன்னா இந்த ராகவ் வந்து எல்லையை மீறி பேசிகிட்டு இருக்கான். நைட்டு 11 மணிக்கு நம்ம நிலாவுக்கு சேட் பண்ணலாம், இப்போவே நம்ம லவ் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து ஆரம்பிக்கிறான். நம்ம நிலா இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு வந்து நமக்கு சேட் பண்ணுறான், இவர் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவங்க வந்து சாதாரணமாக வந்து ரிலாக்ஸாக போன்னு பார்த்துட்டு இருக்க டைமில் நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இந்த ராகவ் என்ன பண்ணுறான், ஆய் நிலா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன நைட்டு ஃபோன் பண்ணி தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்குறான். இவன் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. சரி வேறு வழியே இல்லை, நம்ம பதில் சொன்னாக்கா அவன் அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே வலுவலுன்னு பேசிகிட்டு இருப்பான், அதனால் நம்ம அமைதியாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அமைதியாக இருக்கிறாங்க. அப்பவும் விடாத இந்த ராகவ் என்ன பண்ணுறான், ஓஹோ நம்ம இப்படி பேசினாதான் நிலா பேச மாட்டான், நம்ம ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜாப் ரிலேட்டடாக பேசினோடனே நம்ம நிலா வந்து வேறு வழியே இல்லை, தேங்க்யூ சொல்லி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தேங்க்யூ சொல்லிட்டாங்க. உடனே அந்த ராகவ் ஓகே இப்போயே நம்ம நிலாவுக்கிட்ட இப்போயே நம்மளுடைய லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் வந்து சேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். உடனே நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, நெட் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உடனே இந்த ராகவ் என்ன ரெஸ்பான்ஸே பண்ணல, நம்ம பண்ண மெசேஜுக்கு ரிப்ளைவே அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிலாவோ இல்லை நம்ம பார்த்தது ப்ளூடிக் காட்டிகிட்டு இருக்கோம், இவன் இருந்துகிட்டே இருந்தாக்கா நம்மக்கிட்ட சேட் பண்ணிகிட்டே இருப்பான், அதனால் நம்ம நெட் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ராகவ் விட்டுருவானா, விட மாட்டான். அவன் தான் ஒரு தொல்லை பிடிச்சவனாச்சு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தாக்கா மறுபடியும் வந்து நம்ம நிலாவுக்கு வந்து சேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ஃபோனே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். உடனே நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, ஃபோனை ஆஃப் பண்ணி தபான் கீழே போட்டுட்டு அவங்க பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம நிலா வந்து வழக்கம் போல் ஆஃபீஸ் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது தான் நம்ம சேரன் இருப்பா உனக்கு நான் சாப்பாடு லஞ்செல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து சாப்பாடு அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம பாண்டி வரான். பாண்டி அண்ணி உங்ககிட்ட நேற்று சோழன் நடந்த விஷயத்த தான் சொன்னான், ஆனால் அதுக்கே சோழன் வந்து ரொம்பவும் கோவப்பட்டான், ஏன்னு தெரில, இதுக்கு முன்னே அவன் இது மாதிரி கோவப்பட்டதே இல்லை, ஆனால் அவன் சொன்னதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் காமெடியாகவும் இருந்துச்சு. எனக்கா அவன் அப்படி சொன்னான், அப்படியே நீங்கள் வந்து சோழன் ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு கத்தி கத்தி சொன்னதாக சொல்லி அந்த சோழன் வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். எங்கள் அண்ணனோ அது உண்மைதான் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக கண்ணிலெல்லாம் தண்ணி விட்டார். இதை பார்க்க தான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. அவன் பொய் சொல்கிறானா உண்மையாக சொல்கிறானா கூட தெரியாமல் எது சொன்னாலும் நம்புறாரு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிலா இதை கேட்டு ரொம்பவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு காமெடியாக இருக்குது. வர நம்ம சோழன் வந்து என்ன பொய் சொன்னாலும் நமக்கு வந்து இப்போ காமெடி ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சேரன் பாண்டி இவங்கெல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து தான் வானதி அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. எதுக்காக கையில் ஒரு வாளியை எடுத்துகிட்டு அந்த வாளியில் வந்து சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டிஃபனில் சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க வாசப்படியில் நின்றுருக்காங்க. நம்ம நிலா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம பாண்டிகிட்ட. உடனே இந்த வானதிக்கு வயிறு எரியுது, என்ன நம்ம ஆளுகிட்ட போயிட்டு இவ சிரிச்சு பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ரொம்பவும் கோவமாக வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து இல்லை பாண்டி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது தான் வானதி வா எப்போ வந்த சொல்லு அப்படி, உனக்கு எதனா காப்பி எதனா போட்டு தட்டுமா அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா கேட்க, இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாவே நம்ம வானதி பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து பாண்டி இங்கே வாரு, யார் வந்திருக்கா பாரு, வானதி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வானதியா அவ இதுக்கு இப்போ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி என்ன பண்ணுறாங்க, வானதிக்கிட்டு வந்து என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ காலையில் இங்கே வந்துட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சேரணும், வாப்பா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மனுக்கு வந்து திருவிழா நடக்குது, அதுக்கு தான் வந்து அங்கே வந்து சக்கரை பொங்கல் வச்சாங்க, அந்த பிரசாதத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், இதை வந்து நாங்களே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்லிட்டு இருக்க. ஓஹோ அப்படியா, இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த சக்கரை பொங்கலை என்ன பண்ணுறாங்க பாண்டிகிட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்றா பாண்டி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பாண்டியும் சாப்பிட்றாங்க. அப்போ தான் நம்ம நிலாவும் ஆஃபீஸ் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே சக்கரை பொங்கல் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்ல, இல்லை இப்போ தான் சாப்பிட்டேன் வானதி, இதுக்கப்புறம் சாப்பிட முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஏன் ஒரு டீஸ்பூன் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுனால உங்கள் வயிற்றில் இடம் இல்லாமல் போயிடுமா, ஏன் எங்கள் வீட்டு சக்கரை பொங்கல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, நீங்கள் ஹை கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, நீ ஒன்றா சேரன் அண்ணா கிட்ட கேட்டுப்பாரு, இன்னைக்கு அதிகமாக நான் இட்லி சாப்பிட்டேன், 5 இட்லி சாப்பிட்டேன்,
இதுக்கப்புறம் சாப்பிட்டா வெயிட் போட்டுருவேன். அதனால் என்னை விட்டுடு, நான் வந்து சாயந்தரமாக வந்து சாப்பிட்றேன். எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும், உங்கள் வீட்டு பொங்கல் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் 1 டீஸ்பூன் சாப்பிட முடியாதா? அந்த 1 டீஸ்பூன் சக்கரை பொங்கலுக்கு உங்கள் உடம்புல இடம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ சரி சரி அண்ணா நீங்கள் கொடுங்கண்ணா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த சக்கரை பொங்கலை வந்து கொடுக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சுல நம்ம நிலாவுக்கு. அதனால் சரி பாண்டி உங்கள் கையில் இருக்கிறதே கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. உடனே இந்த வானதி, ஏன் அது பாண்டி கையில் இருக்கிறதா எடுக்கணுமா? உங்களுக்கு தான் தனியாக இருக்குல்ல, ஏன் வந்து பாண்டி கையிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா, ஏன் பாண்டி நான் உங்கள் கையிலேருந்து அந்த சக்கரை பொங்கல் எடுக்கக்கூடாதா அப்படி கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்தாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி யதார்த்தமாக இருக்க. ஆனால் வானதியோ பொங்கி விழுறாங்க. சரி இப்போது நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது நம்ம இப்போ இங்கே சோழன் வாங்கி கொடுத்த அந்த வாட்ச் வந்து நம்ம கட்டியிருக்கிறோம், இந்த வாட்ச் நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதனால் நம்ம இந்த வாட்சோட ஒரு செல்ஃபி எடுத்து இந்த ஃபோட்டோவை சோழனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்து சோழனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம சும்மா சொன்னதுக்கே வந்து இவன் வந்து நம்மளை காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்கானே, இந்த ஃபோட்டோ வேறு அனுப்பிச்சிட்டாக்கா, அப்பா அவனுடைய ஆட்டா தாங்க முடியாது. அதனால் வேணாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, இருந்தாலும் சோழனோட மனசு சந்தோஷப்படுன்றதுக்காக தான் அந்த வாட்சை கட்டியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவும் எடுத்தது. ஆனால் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறான் இந்த ராகவ். என்ன நிலா உனக்கு இந்த வாட்ச் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல, இது லோக்கலாக இருக்குது, அதனால் இங்கே பாரு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டட் வாட்ச் வந்து நம்ம நிலாவுக்கு கொடுக்குறாங்க. உடனே நம்ம நிலா இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்க, இல்லை நான் வந்து உனக்கு மட்டுமே கொடுக்குறேன்னு நினைக்காத, இந்த கம்பெனியில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் இந்த வச்சு கூட ராகவ கொடுத்தது தான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் ராகவோட பழக்கமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒத்துவுத ராகவ் அந்த வாட்சை கொடுக்குறாங்க. சரி நம்ம நிலா என்னடா இது, இவங்ககிட்ட நம்ம வாட்ச் கேட்டோமா, இவங்ககிட்ட நம்ம கிஃப்ட் கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா விருப்பம் அந்த வாட்ச் வாங்கும்போது, இல்லை ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து, இங்கே பாரு நான் நிலாக்கிட்ட இந்த வாட்ச் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலாவோட மூஞ்சில இதெல்லாம் எதுக்கு, இவங்ககிட்ட நான் வாட்ச் கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சில பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் இந்த ராகவ், என்ன நிலா சிரிக்க மாட்டியா, இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் காமெடி பண்ணுங்களேன், ஜோக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் சிரிக்கிற மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அதை போட்டோ எடுக்கிறாங்க. இங்கே பாரு சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் என்ன பண்ணுறான், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்லேருந்து இதை நம்ம ஸ்டேட்டஸாக வச்சா என்ன, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவும் ஸ்டேட்டஸாக வச்சுட்டான். இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம சோழன் இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. இப்போ நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்காக கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டோட வாசலில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது அவங்க இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. நாம் வாங்கி கொடுத்த லோக்கல் வாட்சுக்கு கட்டாமல் இப்போ இவன் கொடுத்த பிராண்டட் வாட்சை கட்ட போகிறாளா அது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நிலா மேலே பயங்கரமாக கோவப்படுவாங்க. என்னதான் நிலா மேலே பயங்கரமாக கோவப்பட்டாலே நம்ம சோழன் நிலாவோட முகத்தை பார்த்தாவே அவங்க வந்து சாந்தமாயிடுவாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு உங்களுக்கு எதையும் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.